Hello friends, welcome to Anbudan Young Samayal. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்நாக் ஐட்டம் banana fritters எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன். அதுல 1 கப் போல அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் போல மைதா மாவு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் போல பட்டை பொடி, சின்னமன் பவுடர், 2 ஸ்பூன் போல சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் இப்போ நம்ம ஒரு 1/4 கிளாஸ் போல தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வரணும். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், நம்மளுக்கு இந்த ஸ்டேஜ் வரணும். இப்படி வந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டான பக்குவம் வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸ் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. அதை தோலை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வாழைப்பழத்தை நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவில் டிப் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். நல்லா கோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு வாழைப்பழத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதே மாதிரி இந்த மாவால் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாலே உங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிடும். டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு நல்லா கொதிக்கிற எண்ணெயில் ஒவ்வொரு பழமாக போட்டு நம்ம எடுக்கணும். ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா பொரிச்சு எடுக்கணும். இப்போ ஒரு பக்கம் போல் நல்லா பொரிஞ்சிருச்சு. அதனால் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். வாழைப்பழம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால இன்னொரு கரண்டி வச்சு போட்டுக்கோங்க. இல்லைன்னா எண்ணெய் மேலே தெளிக்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். அதே மாதிரி நான் இன்னொரு பழத்தையும் போட்டுக்கிறேன். நீங்கள் இதை ஸ்லைசஸாக கூட கட் பண்ணி போடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பனானா ஃப்ரிட்டர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். இல்லைன்னா மேலே கெட்சப் ஏதாவது சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தந்தூரி மயோ சேர்த்துக்கிறேன். டொமேட்டோ கெட்சப் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய பனானா ஃப்ரிட்டர்ஸ் சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.